ஹே காய்ஸ், திஸ் இஸ் ஷைனி டிகே vlogs. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய பர்த்டே மினி vlog தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு கொஞ்சம் பூஸ்டப் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், என்னோடய பர்த்டே கெட் ரெடி வித் மீ பார்க்கலாமா? ஸோ இந்த பர்த்டேக்கு நான் முன்னாடியே ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ரொம்ப சட்டிலாக தான் வந்து ட்ரெஸ் போகணுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி வந்து திஸ் இஸ் மை அவுட்ஃபிட். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஆக்சசரிஸ்லாம் வந்து நான் வந்து வேர் பண்ணியிருந்தேன். என்னோடய அவுட்ஃபிட் வந்து நல்லா இருக்குன்னா மறக்காமல் வந்து ரெட் ஹார்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய பர்த்டேயோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்து எங்கள் அம்மா தான் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி இந்த பேக் வாங்க போனப்போ நானும் தான் கூட இருந்தேன். ஆனால் எனக்கே தெரியாமல் இந்த ஸ்லிங் பேக் வாங்கி எனக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்லிங் பேக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பர்த்டே அன்னைக்கு கோயில் போகிறது வந்து மேனிட்டரியான ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து காலையிலே வந்து கிளம்பி கோயிலெலாம் போயாச்சு. நாங்கள் வந்து மலை கோயில் தான் அன்றைக்கி போயிருந்தோம். ஸோ கோயில் போயிட்டு சூப்பராக வந்து சிவன்லாம் பார்த்துட்டு லாஸ்ட் இயரை விட இந்த இயர் வந்து சூப்பராக போகணும் அப்படிலாம் வந்து செம்மையாக ப்ரேயெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போன இடம் வந்து எப்போதுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாப்பாடு தான் முக்கியம். ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாக போனது வந்து பனானா லீஃபு. பட் ஆனால் அங்கே வந்து அற்புத பவன் மெனு கார்டில் இருக்கும். ஏன்னா வெஜ் அண்ட் நான்வெஜ் 2 இருக்காங்க. ஆஃப்டர் 1 மந்த் ஃபாஸ்டிங்க்கு அப்புறம் இன்றைக்கி தான் போய் நான்வெஜ் வந்து சாப்பிட்டேன். நல்லா இன்றைக்கி ஒரு புடி அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து சூப்பர் டூப்பராக சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பேற்றிட்டு அடுத்து நாங்கள் எங்கே போனோன்னா ஜூடியோக்குள்ளே தான். ஸோ ஜூடியோ போயிட்டு ஷாப்பிங் பண்ணுறதுக்காண்டி தான் போயிருந்தேன். முன்னாடிலாம் ஜூடியோ போனால் ரஷ்ஷே இருக்காது. இப்போல்லாம் வீக் டேஸ் வீக்கெண்ட் எப்போ போனாலும் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. ஏன்னே தெரில. ஸ்கூல் டைம்ஸ்லலாம் என் பர்த்டே வரப்போ நானே வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பேன். 1 மந்த்துக்கு முன்னாடிலேருந்தே கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இன்னும் இவ்வளோ டேஸ் தான் இருக்குது, இவ்வளோ டேஸ் தான் இருக்குதுன்னு. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் டார்ச்சர் கூட பண்ணுவேன். எனக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து ட்ரெஸ் வேணும், இப்போல்லாம் வேணும். அத்தனைக்கும் வந்துட்டு ஸ்கூலில் வந்து யூனிஃபார்ம் தான். ஈவினிங் வந்தால் ட்ரெஸ்ஸே போடுவேன். இருந்தாலும் நான் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவேன். அதிலே வந்து இந்த ஸ்டோரி மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஸ்கூல் டைம்ஸில் பண்ணியிருப்போம். அந்த கரெக்டாக பர்த்டேக்கு முதல் நாள் வந்துட்டு எங்கள் அப்பாட்ட வந்துட்டு எனக்கு இவ்வளோ சாக்லேட்ஸ் வேணும். எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, ஸ்ட்ரென்த் எவ்வளோ அது மட்டும் கொண்டு போ. இல்லை எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறையா சாக்லேட்ஸ் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபேவரட் மேம்க்கெலாம் நான் வந்து டைரி மில்க் கொடுப்பேன், 5 ஸ்டார் கொடுப்பேன்னு ஸ்கூலுக்கெலாம் நான் வந்து கொண்டு போயிருக்கேன். காலேஜ் டைமில் அப்படியே ஆப்போசிட். யூஜி படிக்கிறப்ப சாக்லேட்ஸ்லாம் கொண்டு போயிருக்கேன்னா ஞாபகம் இல்லை. பட் ஆனால் வந்து அப்போயுமே எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்லாம் இருக்குது. என் பர்த்டே வருதுன்னா கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்லாம் ஆவேன். பட் ஆனால் பிஜியில் தான் அப்படியே ஆப்போசிட் ஆகிடுச்சு. அப்போல்லாம் வந்துட்டு ஏஜ் நமக்கு அதிகமாகிட்டே ஆகுதோ அப்படிங்கிற மைண்ட் செட் தான் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. பர்த்டே வந்து செலப்ரேஷன் அந்த மாதிரிலாம் இல்லை. பட் இருந்தாலும் வந்துட்டு பிஜிலலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் ஜாலியாக தான் போச்சு. ஸோ இதுதான் வந்து மெச்சூரிட்டின்னு சொல்கிறாங்க போல். நாங்கள் வந்து ஜூடியோ போயிட்டு இந்த ஸ்லிப்பர் செக்ஷன் கிட்ட பார்த்தா ஏதோ ஒரு பெரிய கலவரமே நடந்து முடிஞ்ச மாதிரி அந்தளவுக்கு வச்சுருந்தாங்க. அந்தளவுக்கு ரஷ்ஷு. இந்த டைம் ஸ்லிப்பர் செக்ஷன்லலாம் போய் பார்த்தேன். பட் எனக்கு எதுவுமே அவ்வளோ பிடிக்கல. இதெல்லாம் வந்து ஏற்கனவே பார்த்த டைப்பில் தான் இருந்துச்சா. ஸோ அதனால் அங்கேருந்து அப்படியே மூவ் ஆன் ஆகிடுச்சு. இந்த நியூவாக நான் என்னெல்லாம் பார்த்தேன்னா நிறையா வந்து நைட் ட்ரெஸ்ஸு, அப்புறம் வந்து கோட் செட்ஸு இதெல்லாம் வந்து நிறையா இருந்துச்சு. பேஸ்டல் கலர்ஸ் ஆகட்டும். நைட் ட்ரெஸ்லாம் வந்து 599 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. கோட் செட்ஸுமே வந்து சூப்பராகலாம் இருந்துச்சு. 799 அந்த மாதிரி தான் ரேஞ்சில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் நான் நிறையா வந்து சிங்கிள் பீஸ் ட்ரெஸ்லாம் வந்து பார்த்தேன். அது கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் ஜூடியோ போனதுலேயே இந்த தடவை தான் எனக்கு என்னமோ நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ நான் போனப்போ இந்த செப்டம்பர் 10 அன்றைக்கி போனேன். ஸோ மேபி இப்போ நினைக்கிறேன். வேணால் நீங்கள் போய் இந்த செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் வந்து லிப்ஸ்டிக் செக்ஷன். ஸோ அங்கே போயிட்டு நிறையா வந்து கையில் வந்து ஸ்வாட்ச்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லிப்ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் ஷீட் மாஸ்க்கு எப்போதும் தூக்குறதெல்லாம் தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போல்லாம் ஜூடியோவில் பில் போடுறது தான் மிகப்பெரிய ஒரு கஷ்டமான வேலையாக இருக்குது. ஸோ இப்போ நான் காமிக்கிறேன்ல, இந்த ஷேட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எல்லா ஃபேஸ்க்குமே வந்து செட் ஆகும். இது வந்து லிப் லாஸ் மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து அந்த லைட்டாக தான் அந்த ஷைன் இருக்கும். பட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ ஷாப்பிங்லாம் முடிச்சு திரும்பி நாங்கள் டயர்ட் ஆகிட்டோம். அதனால் நாங்கள் வந்து எப்போதும் போடுற அட்டி வந்து இந்த பிளேஸ் தான். ஜஸ்ட் ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கும். ஜூடியோவுக்கு ஆப்போசிட்லேயே அந்த ரோட்டில் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நான் வந்து பன்னீர் அவ்வளோவெல்லாம் சாப்பிட மாட்டேன். பட் ஆனால் இந்த பன்னீர் டிக்கா ரோலுக்கு வந்து நான் அப்படி ஒரு அடிக்ட்டு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. நம்ம வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்ப வந்து அப்போ உள்ள ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, ஸோ அவங்களாம் வந்து விஷ் பண்ணுவாங்க. பட் ஆனால் நான் எல்லாம் முடிச்சுமே என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஞாபகம் வச்சு 1 மந்த் முன்னாடிலேருந்தே எனக்கு நிறையா வந்து விஷ் பண்ணாங்க. 2 டேஸ் முன்னாடியில் கூட இன்னும் வந்து அந்த சின்ன பிள்ளைத்தனமாக முன்னாடிலாம் பண்ணுவோம்ல, இன்னும் 10 ஹார்ஸ் இருக்குது 4 ஹார்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ விஷ் பண்ண எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். தென் வந்து ஈவினிங் வந்து என்னோடய ஃபேமிலியோட அவுட்டிங், ஒரு குட்டி அவுட்டிங் போயிட்டு தென் ஈவினிங் வந்து ஃபேமிலியோட எல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இதான் என்னோடய பர்த்டே விலாக். என்னடா சம்மந்தமே இல்லாமல் ஒரு வீடியோ வருதுன்னு பார்க்குறீங்களா? இது வந்து என் பர்த்டேக்கு நாள் வந்துட்டு சும்மா இல்லாமல் ரீல்ஸ் பார்த்துட்ருந்தேன். அப்போ வந்து என் கண்ணுக்கு ஒரு வீடியோ மாட்டுச்சு. அப்போயே எங்கள் அம்மா சொன்னாங்க, இது வந்து தேவையில்லாத வேலை, இது வந்து வராதுன்னு. அவங்க சொல்லியும் நான் கேட்காம நான் என்ன பண்ணேன்னா இந்த வீடியோ எடுத்தேன். நான் நினச்சேன் சூப்பராக வரும், இதை வீடியோ எடுக்கலாம், நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணி போடலான்னு. பட் அது ஃப்ளாப் ஆகிடுச்சு. இருந்தாலும் நான் அதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, இந்த மெஹந்திலாம் போடுறாங்களே, ஸோ அது வந்து பவுடரில் வச்சு ட்ரை பண்ணால் நல்லா டார்க்காக வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி தான் அங்கே பண்ணாங்க. நானும் இதெல்லாம் பண்ணி இந்த மாதிரி அந்த தைலம்லாம் வந்து ஊற்றிட்டு ஒரு 16 ஹார்ஸ் கிட்ட நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொன்னாங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா நெக்ஸ்ட் டே வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து கலர் நல்லா டார்க்கன் பண்ணி இருக்கும் அப்படின்னு. நானும் வந்து திறந்து பார்த்தேன், எனக்கும் நல்லா டார்க்கனாக இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன். ஸோ சரி சூப்பராக வரும், நம்மளும் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு மார்னிங் கூட எங்கள் அம்மா கூட நல்லா வந்திருக்கு, ஒருவேளை சூப்பராக வரும் போல். நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், பாத்தியா நீ என்னமோ சொன்ன பாரு, எனக்கு சூப்பராக வந்திருக்கு அப்படிலாம் சொல்லி ரொம்ப வாய் அடித்தேன். ஆனால் ஃபைனல் என்ன ஆகிடுச்சுன்னா, கையிலலாம் வந்து நான் வச்சேன். ஒரு சும்மா அந்த நம்ம வச்சு பார்ப்போம்ல, அப்போயும் வந்து கலர்லாம் வந்துச்சு. சரி சூப்பராக வரும் அப்படிலாம் சொல்லிட்டு கையிலலாம் வந்து சூப்பராக வச்சுட்டேன். நான் பார்த்த வீடியோவில் என்ன சொன்னாங்கன்னா 8 ஹார்ஸ் வச்சுருங்க அப்படி சொன்னாங்க. நான் வந்து 10 ஹார்ஸ் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தண்ணியிலலாம் வந்து கழுவக்கூடாது, இப்படி தான் வந்து நீங்கள் கையால் ஊதிட்டு தான் ரெட் ஆகிடும் அப்படின்னா. நானும் எல்லாம் பண்ணேன், எனக்கு ரெட்டே ஆகலை. மனசே கஷ்டமாயிடுச்சு, என்னடா ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னு. சரி எனக்கு தான் வரல, எங்கள் அம்மாவுக்கு ட்ரை பண்ணேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து ஏதோ வந்துருந்துச்சு, லைட்டாக தான் வந்துருந்துச்சு, அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு வரல. இதில் என்ன காமெடினா, சரி வந்துருச்சு, அதாவது ஸ்டெயின் வந்து நிற்கும்னா ஒரு 2 ஹார்ஸ்லேயே லைட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என் பர்த்டே அன்றைக்கி நான் காலைல பார்த்தீங்கன்னா கலரே இல்லை சுத்தமாக. எங்கள் அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் மருதாணி இலையில் தான் சூப்பராக வரும் அப்படி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் வந்துட்டு இல்லை நம்ம யூஸ் பண்ண பவுட்ரு தான் வந்து நல்லா இல்லை, நான் இன்னொரு தடவை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.